வணக்கங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட டெய்லி டெஸ்ட் நம்பர் 18க்கான டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி வி ஹவ் ஃபினிஷ்ட் 17 டாபிக்ஸ். ஸோ நம்ம 100 டாபிக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் 18th டே டாபிக் ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ்டு அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ்ட். எல்லாமே இதுக்கான கண்டென்ட்டுக்கான நோட்ஸ் வந்து யூ ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அதுக்கான நோட்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் கவர் ஆகும், as well as மெயின்ஸ்க்கான ஸ்கூல் புக்கையும் உங்களால் கவர் பண்ண முடியும். இட் வில் கிவ் கன்சிஸ்டன்சி அண்ட் அதோட சேர்த்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கும். சரி, மைனர் போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதில் நீங்கள் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மைனர் போர்ட்ஸ் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும், எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அதோட சேர்த்து இந்த மைனர் போர்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறது யாரு அப்படிங்கிறது விஷயம் பார்க்கணும். இந்த 3 விஷயம் நீங்கள் பார்த்தால் போதும். ஸோ லொக்கேஷன், நம்பர், அதுக்கு அடுத்தது ரெகுலேட் பண்றது யார். தென் அலிகார்க் மூமெண்ட், இட் இஸ் ஃப்ரம் INFM. ஸோ அலிகார்க் மூமெண்ட் அப்படிங்கிறது வாட் இஸ் தட் மூமெண்ட், தென் வித் வாட் அப்ஜெக்டிவ் திஸ் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட், எந்த நோக்கத்திற்காக அது ஸ்டார்ட் பண்ணாங்க, அண்ட் அதோட சேர்த்து இந்த நிறுவனர் யாரு, எப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அண்ட் இந்த அலிகார்க் மூமெண்ட்டோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஆர் எனி காலேஜஸ் வந்து அவர்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த அலிகார்க் மூமெண்ட் வந்து அதனாலேயே அவுட்கம்ஸ் என்ன, அந்த அலிகார்க் மூமெண்ட்னால வந்து இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது மட்டும் பார்த்தால் போதும். தீஸ் ஆர் த 5 பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு கலெக்ட். 7th 5-year பிளான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். 5-year பிளான் சீரியஸ் கொடுத்தோம். அதில் 7th 5-year பிளான்ல அப்ஜெக்டிவ் ஆஃப் தட் 5-year பிளான் பார்க்கணும். செகண்ட் ஒன் வென் இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு பார்க்கணும், ஃப்ரம் விச் இயர் டு விச் இயர் அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கடுத்து தேர்ட் ஒன், இந்த 5-year பிளானுக்கு எதுவும் இட் இஸ் டார்கெட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணாமான்னு பார்க்கணும். இதனுடைய தீம் என்ன, இந்த 5-year பிளானுடைய தீம் என்ன, ஸோ இஸ் தேர் எனி ஸ்லோகன்ஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறத பார்க்கணும். தென் ஃபோர்த் ஒன், ஆர்டிகல் 112. ஆர்டிகல் 112 தட் இஸ் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் ஆர்டிகல் 112 அப்படிங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆர்டிகல் கேட்கும்போது கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் பட்ஜெட் பற்றி சொல்லுது அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் பற்றி சொல்லுது அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, பட்ஜெட் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் இருக்கும், ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் இருக்கும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் இருக்கும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அதை பற்றியான டேட்டாஸ் இந்த ஆர்டிகல் 112 கொடுக்கணும். ஸோ இது வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். பட்ஜெட் வந்து யார் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கா, பாஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத யூ ஹேவ் டு ரைட். கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் மாடரேட் லீடரா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடரா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல. தென் இவர் என்ன புத்தகங்கள் எழுதினாரு, தென் இவர் யாருடைய பொலிட்டிக்கல் குரு, தென் அதுக்கு அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே வந்து என்னென்ன மாதிரியான ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாரு, ஆர் என்ன மாதிரியான ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் இதில் எடுத்தால் போதும். ஸோ இவருக்கு எதுவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவார்டு எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். த நெக்ஸ்ட் ஒன், மெயின்ஸ் கொஸ்டின், இம்பாக்ட் ஆஃப் டிமானிட்டைசேஷன் இன் இந்தியா. ஸோ இது ஒரு 10 மார்க் கொஸ்டின்ல கொடுத்துருக்கோங்க. ஸோ இம்பாக்ட் அப்படின்னு போட்டு இம்பாக்ட் ஆஃப் டிமானிட்டைசேஷன் இந்தியான்னு போட்டு அப்படியே 10 பாயிண்ட் எழுதினாலும் யூ வில் கெட் மார்க்ஸ். இல்லை அப்படின்னா ஸோ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் டிமானிட்டைசேஷன், நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் டிமானிட்டைசேஷன் சொல்லி பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் டிமானிட்டைசேஷன்ல 5 பாயிண்ட்ஸும், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன்ல 5 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ வில் கெட் வெரி குட் ஸ்கோர் இதில். ஸோ பாசிட்டிவ் இம்பாக்ட்ல 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ்ல 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். இதுக்கான சோர்ஸ் நான் எங்கே சார் தேடுறது, இந்த மாதிரி உள்ளதுக்கு புக்ல இருக்கு, அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, டிமானிட்டைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஃபுல்ஃபில் ஆனிச்சுன்னா அதான் அச்சீவ்மெண்ட்ஸ், பாசிட்டிவ் இம்பாக்ட். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதான் நெகட்டிவ் இம்பாக்ட். இதை தாண்டி வேற எது சார் படிக்கிறது, நம்மளுடைய பிஐபி இருக்கு, தமிழ் மீடியம்ல படிக்கிறவங்களுக்கு பிஐபி தமிழ்லேயே இருக்கு, இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறவங்களுக்கு பிஐபி இருக்கு, ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்னு இருக்கு. அதுல இந்த டாபிக் எடுத்து நீங்க போட்டிங்க தேர்ந்தீங்கனாலே வில் கெட் ரைட். ஸோ அதுலேயே இம்பாக்ட் ஆஃப் டிமானிட்டைசேஷன் கொடுத்துருப்பார்கள். இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பெரும்பாலும் வந்து கவர் ஆகிடும் ரைட். ஸோ இன்னைய நாள் டாபிக்கோட 18 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அரௌண்ட் 90 டாபிக்ஸ் கவர்ட் ஃப்ரம் பிலிம்ஸ் as well as 18 டாபிக்ஸ் வந்து மெயின்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த சீரியஸ்ல நம்ம அடுத்த டாபிக்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.